ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம ஜஸ்ட் 2 மெத்தடில் ஒரு கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நாங்கள் பண்ண போகிற இந்த ரெசிபியை நீங்கள் மறக்காமல் மண்பானை இருந்தால் அதில் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மண்பானை வாசனைக்கு அந்த கருவாட்டு குழம்பு வேறு லெவல் டேஸ்ட்டில் வரும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி குக்கிங்ஸ் வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. முதல்ல மசாலா ரெடி பண்ணிக்க போகிறோம். இதுதான் டேஸ்ட்டுக்கு ரொம்ப முக்கியம். ஒரு கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா, மிளகு போட்டோம்னா அதை கொஞ்சம் பொரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் இதெல்லாம் போடணும். காட்டம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா நீங்கள் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகு நல்லா வெடித்து வந்ததும் அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு முழு கொத்தமல்லி, அப்புறம் 3 காஞ்ச மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். இப்போ கலர் கொஞ்சம் மாறி வந்ததும் அதில் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு போய் நீங்கள் கடுகு போடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து நல்லா வதக்கணும். கொஞ்ச நேரத்தில் இதெல்லாம் இந்த மாதிரி வெடித்து வந்ததும் அப்புறம் இதை எடுத்து ஆற வச்சு நல்லா பவுடர் ஆக்கி வச்சுக்கணும். இப்போ ரெண்டாவது அதே கடாயில் ஒரு 5லேருந்து 6 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் அதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து கடுகு நல்லா வெடித்து வந்ததும் 2 சின்ன வெங்காயத்தை எடுத்து அதில் அரை சைஸுக்கு மசாலாவுக்காகவும் 1.5 சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி மீடியம் சைஸுக்கு வெட்டி சேர்த்து நல்லா வதக்கி விடணும். இப்போ கூடவே இந்த அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் 2 தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி சேர்த்து இது கூடவே 2 பச்சை மிளகாயை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து இதில் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு வேக விடணும். இப்போ தக்காளி இந்த அளவுக்கு குழஞ்சி வந்ததும் இதில் கருவாடை சேர்த்து 2 கத்திரிக்காய், ஒரு முருங்கைக்காய் இந்த மாதிரி மீடியம் சைஸுக்கு வெட்டி இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ 2 நிமிஷம் அப்படியே கொஞ்ச நேரம் எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு காய்கறி முங்குற அளவுக்கு தண்ணியை சேர்த்து நல்ல ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் மூடி வச்சு வேக விடணும். இப்போ காய்கறி வெந்து வர்றதுக்குள்ள அதுக்கு முன்னால் சில முக்கிய குறிப்புகள். முதல் ஸ்டெப்பில் நம்ம ரெடி பண்ண அந்த மசாலா பவுடர் கூட ஒரு கை நிறைய தேங்காய் வெட்டி சேர்த்து ஆரம்பத்தில் நம்ம மிச்சம் வச்ச அரை வெங்காயத்தை இது கூட சேர்த்து தண்ணி சேர்த்து நல்ல மையாக அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ காய்கறி இந்த அளவுக்கு வெந்து வந்ததும் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் சேர்த்து அது கூடவே கொஞ்சம் தேவையான தண்ணியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் இந்த அளவுக்கு கொதிச்சு வந்ததும் புளி கரைசலை சேர்த்துக்கணும். புளி பார்த்தீங்கன்னா ஒரு லெமன் சைஸுக்கு எடுத்து தண்ணியில் போட்டு ஊற வச்சு எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலா வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விட்டு இறக்குனா போதும். அப்புறம் ஒரு டேஸ்டான கருவாட்டு குழம்பு ரெடி. ஃபைனலாக நீங்கள் வேணால் இதில் வேக வச்ச முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கருவாட்டு குழம்பை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் மண்பானை இருந்தால் அதில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு எந்த கருவாட்டில் குழம்பு வச்சா இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்குங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க.